பிப்ரவரி 6ஆம் தேதி சிங்கப்பூரில் இருந்து சீனாவின் ஷங்காய் புறப்படவிருந்த விமானத்தில் பயணி ஒருவர் இறக்கலையில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விமானம் ஓடு பாதையில் போய்க் கொண்டிருந்த நேரத்தில் கழிவறைக்கு செல்ல வேண்டும் என அம்மாத பணியாளர்களிடம் கத்தி கூச்சலிட்டார். விமான பணிப்பெண்ணின் கைகளை தட்டிவிட்டு கழிவறைக்கு சென்றவர் அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் கழிவறை கதவை உள்ளிருந்து எட்டி உதைத்தார். விமானம் அதிகாலை 1:15 மணிக்கு புறப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 1:40 ஆகியும் அவர் கழிவறையில் இருந்து வெளியே வரவில்லை. பின்னர் ஒரு வழியாக வெளியே வந்தவர் இருக்கையில் அமரும் முன்பாக மற்ற பயணிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். விமான பணியாளர்களை தகாத வார்த்தைகளால் அவர் திட்டவும் செய்தார். இது மற்ற பயணிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. முதலில் பொறுமை காத்த விமான பணியாளர்கள் பிறகு விமானத்தை மீண்டும் விமான நிலையத்திற்கே திருப்பிவிட்டனர். மற்ற பயணிகளின் பாதுகாப்பு கருதி அப்பெண் பயணியும் அவருடன் இருந்தவரும் உடனடியாக விமானத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். இதனால் விமானம் பயணம் 1.5 மணி நேரங்களுக்கும் மேலாக தாமதமடைந்தது. நடந்த சம்பவத்துக்கு SIA விமான நிறுவனம் பயணிகளிடம் வருத்தம் தெரிவித்தது. சம்பந்தப்பட்ட மாது மேண்ட்ரின் மொழியில் கத்தி கூச்சலிடுவதும் அவரை சமாதானப்படுத்த பணியாளர்கள் முயல்வதும் முன்னதாக வைரலான வீடியோவில் தெரிந்தது.